உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான், நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். Hey Giz, என்னோட Hollow Knight கேம் ஹெல்மெட்டை டெஸ்ட் பண்ணி பாரு. திரும்ப வந்ததுல இருந்து இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. திரும்ப வந்ததா? அப்ப நீ தொலைச்சிட்டியா? இல்ல, நான் சாம்க்கு கொடுத்திருந்தேன். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கிறிஸ். உன்னோட ஹெல்மெட் மெமரியில நிறைய புது கேம் ஸ்டோர் ஆயிருக்கு. என்ன விஷயம்னா இது எதுவுமே விற்பனைக்கு இல்ல. திருண்ண கேம்ஸ் சாம் ஹோம் பிளேயர்ல போட்டானா? இல்ல, அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏய் கிறிஸ், கேம்ஸ பாத்தியா? பார்த்தேன். சூப்பர்ல. ஒரு புது பூட்லெக் சைட்ல இருந்து நான் அதை டவுன்லோட் பண்ணேன். பூட்லெக்கா? அப்போ நீ திருடுனியா? இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத ஜாய், இது பெரிய விஷயமே இல்ல. சாம், நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். ஜாய், நான் நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் என்ன விளக்கம் கொடுத்தாலும் கவலை இல்ல. அவன் பண்ணது திருட்டு தான். சாம் கொடுத்த கேமை நீ விளையாடினா நீயும் அதை திருடின மாதிரி தான் இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? எல்லா கஷ்டமான கேமிங் டோர்னமெண்ட்லயும் சாம் தான் என்னோட பார்ட்னர். அவன் நல்லா இருக்கறதால தான் நாங்க சாம்பியன்ஸா இருக்கோம். இப்ப என்ன செய்ய போற கிறிஸ்? இப்ப நான் என்ன செய்யணும்ங்கற? நான் அந்த கேம்ஸ் விளையாட போறதில்ல. அப்படின்னா நீ எதுவும் சொல்ல போறது இல்லையா? அது தப்புன்னு தெரிஞ்சோ அவன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்னு விட போறியா? சூப்பர் புக். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என்றாலும் தான் சந்தித்த ஒவ்வொருவரிடத்திலும் உண்மையை பேசிய ஒரு மனிதனை காண நான் உங்களை அழைத்துச் செல்லப் போகிறேன். கெஸ், நாம எங்க இருக்கோம்? விரியன் பாம்பு குட்டிகளே, தேவனின் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்,
நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதீர்கள். அதில் பொருள் இல்லை. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். சிலர் உம்மை கிறிஸ்து என்கிறார்கள். இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? தம் பாவங்களுக்கு வருந்தி மனம் திரும்புகிறவர்களுக்கு நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய அடிமையாய் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீ என்னை பற்றி சொல்கிறாயா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் யார் என்று உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும். இந்த புனிதமான இடத்திற்கு அவமதிப்பை கொண்டு வந்திருக்கிறீர்கள். சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது தேவனின் கட்டளை மீறியதாகும். இதைத்தான் தேவன் மோசேவிற்கு சொன்னார். அதனால் தான் நான் சொல்கிறேன், அவர்கள் செய்தது அசுத்த செயல். அவர்களை விடுங்கள். இங்கிருந்து எங்களை கூட்டிச் செல்லுங்கள். அவனை அப்படியே விட்டுவிடப் போகிறீர்களா? அவர் பேச்சை உண்மையில் யாராவது கேட்கிறார்கள் என்று நினைக்கிறாயா? அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பாவம் செய்த மனிதனிடம் உண்மையை கூறினேன். அவர் ஏரோது அந்திப்பாஸ், வலிமை மிக்க அரசர். அவருடைய வழியை மாற்றிக்கொள்ள மாட்டார். அப்படி என்றால் வானத்தின் தேவனால் தண்டிக்கப்படுவார். நம்மால் கற்பனை செய்ய முடியாத விலையை அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். சலோமி, அரசவை காவலர்கள் சென்று விட்டார்கள். உன் தகப்பனார் இப்போது தனியாக இருப்பார். ஏரோது என் தகப்பன் அல்ல. நாம் பயிற்சி செய்தது போலவே செய்துவிடு. எப்படி நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம்? அவன் எனக்கு இவ்வாறு செய்யும்படி நீங்கள் எப்படி விடலாம்? யாரை சொல்கிறாய்? யோவான் ஸ்நானன் மக்கள் முன்பு என்னை அவமானப்படுத்தி விட்டான், இல்லையா சலோமி? ஓ ஆமாம், நகர் முழுவதும் இதே பேச்சு. கேள் ஏரோதியாள், பித்து பிடித்தவன் உளறலை யாரும் மதிப்பதில்லை. நல்லது, என்னை காப்பாற்ற வேண்டாம். நான் உங்கள் மனைவி மட்டுமே. ஆனால் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். யோவான் அவன் கடவுளை பற்றி பேசுவது ஒவ்வொன்றும் உங்கள் அதிகாரத்தை தகர்க்கிறது. சரி, ஒன்று செய்கிறேன். உனக்காக காவலர்களை அனுப்பி ஞானஸ்நானனை கைது பண்ணச் செய்கிறேன். அது உனக்கு திருப்தி அளிக்குமா? இப்போதைக்கு அப்போதுதான் யோவானை பின்பற்ற தொடங்கினோம். இங்க சில வாரங்களா தங்கி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களை மாதிரி ஒரு கதை இருக்கும். ஆனா முதல்ல அவரை பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இல்லையா? அவரும் அவரோட முடியும், அதோட அந்த மிருகத்தோலும், அவருடைய பிரசங்கம். வனாந்திரத்தில் சிறிது நாட்களாக எங்களோடு இருக்கிறீர்கள். எப்படி எங்கள் கவனத்தை ஈர்ப்பது என்று யோவானுக்கு தெரியும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? நாங்கள் உண்மை கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உனக்கு இது கேட்ட மாதிரி இருக்குமே. நீங்கள் யோவானை நேரில் சந்திக்க வேண்டும். ஆனா முதல்ல அவர் செய்யற வேலையை பத்தி நான் கேட்கணும். நதியில மனுஷங்களை மூழ்கி எடுக்கிறாரு. ஓ, அது ஞான ஸ்நானம். அந்த மனுஷங்க பாவத்திலிருந்து திரும்பி தேவனுடைய மன்னிப்பை ஏத்துக்கிறாங்க. அத பத்தி எனக்கு தெரியும் கெஸ். நான் என்ன
புது விருந்தினருக்கு வரவேற்பு உகந்ததா இருந்ததா? அப்படித்தான் நினைக்கிறோம் ரவி. நீங்கள் எதுவும் சாப்பிட விரும்புகிறீர்களா? அப்பா இப்பவாவது கேட்டீங்களே, என்னது அது? இது காட்டுத்தேனும் வெட்டுக்கிளிகளும். நீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? இந்த வனாந்திரத்திலேயும் தேவன் எங்களுக்கு கொடுக்கிறார். ஆமா, ஒத்துக்கிறேன். எடுத்துக்கிறோம். ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். நம்மிடத்தில் வருவதற்கு பதில் எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதுக்கு நீங்களே சாட்சிகள். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. ஆனால் ரபி, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர்கள் அதோ இருக்கிறார்கள். உங்கள் ஞானஸ்நானனை கண்டுபிடியுங்கள். ஒரு இடம் விடாமல் தேடுங்கள். இப்பொழுது என்ன செய்வது? நான் பொருட்களுக்கிடையில் மறைந்து கொள்ளுங்கள். எல்லோரும் செல்லுங்கள். இப்ப நம்ம என்ன பண்றது? யோவானுக்கு உதவி செய்யணும். காலம் கடந்து போச்சு. சூப்பர் புக் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு முன்ன கொண்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அச்சச்சோ, யோவானுக்கு என்ன ஆச்சு நாம தெரிஞ்சுக்கணும். நாங்கள் அவரிடத்தில் இருந்து தான் வருகிறோம். அவர் ஏரோதின் அரண்மனைக்கு கீழே ஒரு அறையில் காவலில் இருக்கிறார். யோவான் ஸ்நானன் எங்களை அனுப்பினார். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் கிறிஸ்து நீர்தானா, அல்லது வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டுமா? நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் காண்கிறார்கள், நடக்க இயலாதோர் நடக்கிறார்கள், தொழுநோயாளிகள் சுத்தமாகிறார்கள், காது கேளாதோர் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் வருகிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுங்கள். சரி, வாங்க போலாம். யோவானுக்கு உதவி செய்ய முடியுதான்னு பார்க்கலாம். தாயே, யோவான் ஸ்நானன் இருட்டறையில் இருக்கிறார். அது போதாதா? இல்லை, அது போதாது. இப்போது அவன் இங்கே இருப்பதால் ஏரோது அவனை சென்று பார்க்கக்கூடும். பாவத்தை பற்றியும் மீட்பை பற்றியும் அவன் பேசுவதை கேட்டு சந்தோஷப்படலாம். ஆனால் ஏரோது எதுவும் செய்யவில்லை. ஆனால் நம்மால் எதையாவது செய்ய முடியும். சீக்கிரம் கெஸ். ஒரு முறை, ஒரே ஒரு முறை ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் சாதாரண மனுஷங்க மாதிரி கதவை தாண்டி போகணும். அமைதியா வரியா? நாம அந்த மாதிரி எல்லாம் அகப்பட்டாயா? என்னெல்லாம் பிடிக்க முடியாது. பழிய விடுங்க. நாங்க போய் ஞானஸ்நானனோடு இருந்த சிறுவர்கள், அவர்களை பிடியுங்கள்.
எந்த வழியில் சென்றார்? மேற்கு கோபுரம் பக்கம் சென்றார். நீ அந்த பக்கமாக போ. நீங்கள் என்னுடன் வாருங்கள். யோவான், நீங்க அங்கே யாரது? யோவான், யோவான், நான் தான் கிறிஸ். யோவான் ஸ்நானனை பார்க்க வந்தாயா? இப்போது யோவான் சிறை கைதி. அப்படி சொல்லாதீங்க. இங்க இருந்து போறதுக்கு நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் இருக்கும் என்று தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் நான் தான். நான் தூதன் இயேசுதேவன். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இல்ல, எனக்கு புரியல. நீங்க இங்க இருந்து வெளியில வந்த பிறகு விளக்கமா சொல்லலாம். சீக்கிரம் இந்த பக்கம். விருந்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தடபுடலாக இருக்கிறது. பிரமாதப்படுத்தியாச்சு. ஆமா, இரவு நடக்க தோன்றுகிறது. இன்னும் அவர் வர. நீங்கள் இப்பொழுது எனக்கு என்ன தருவீர்கள்? உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன். என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் சரி. நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும். என் விருந்தினருக்கு முன்பு கொடுத்த வாக்கை என்னால் மீற முடியாது. படைத்தலைவரே, காவற்கூடத்திற்கு சென்று யோவானை சிரச்சேதம் செய்யுங்கள். வா, நம்ம கிறிஸ் தேடி கண்டுபிடிக்கணும். ஜாய், நான் யோவானை பார்த்தேன். காலம் கடந்து போச்சு. கிறிஸ், அவரை சிரசேதம் பண்ண போறாங்க. என்ன? கூடாது. இழுத்து வாருங்கள். வாங்க. என்ன காரணத்துக்காக இது இப்படி முடியணும்? கிறிஸ், சூப்பர் புக் இப்போ வேண்டாம்.
நான் நடக்கும்னு நினைச்சது நடந்ததா யோவான்? யோவான் எப்பவும் உண்மையே பேசினாரு. பின் விளைவுகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சாரு. ஓ ஏ கிறிஸ், உனக்கு அந்த புது கேம் பிடிச்சிருந்ததா? அத கிஸ்மோ கிட்ட டெலீட் பண்ண சொல்லிட்டேன். என்ன? அப்படி செய்யறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. இல்ல, உனக்கு உரிமை இல்ல சாம். உன்னை தெரியுமா, திருடுறது தப்பு. திருட்டுத்தனமா டவுன்லோட் பண்ணாலும் கடையில போய் ஒரு காப்பியை பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டாலும் அது தப்பு தான். நான் உன் ஃப்ரெண்டா இருப்பேன். ஆனா நீ திருட்டும் ஏமாத்தும் பண்ணா நான் உன் கேம் பார்ட்னரா இருக்க மாட்டேன். அதுதான் சாம் உண்மை. ஏய், நான் பண்ணது உண்மையா இல்லாம இருக்கலாம். ஆனா ஸ்கூல்ல எல்லாருக்கும் முன்ன எனக்கு தானே பெஸ்ட் கேம் கிடைச்சது. உங்களுக்கு தெரியுமா, யோனான் ஸ்நானன் ஏன் சில சமயங்கள்ல சத்தம் போட வேண்டியிருந்ததுன்னு இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆமா, சில பேருக்கு அந்த மாதிரி சொல்ற வகையில சொன்னாதான் புரியும். ஆனா இப்போ அவனாவே அவன் தப்பா உணர்றதுக்கு சாமுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? வேதத்தில் தேவன் அவரை பற்றி சொல்கிறார், நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். புதிதாக்குமே, உமக்காய் வாழ்ந்திட அருள் செய்யுமே, என் வாழ்வை மாற்றி